கல்யாணம் என்கிற ஆன்மீகம். அதனால இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கேட்கிறவங்க எல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும். இப்ப கைகட்டின ஒரு 100 பேருக்கு நன்றி. அதனால ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, மாத்தூர்ங்கிற திருத்தலம் சாதாரணம் இல்ல. கொங்கண முனிவர்ங்கிற ஒரு முனிவர் சித்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, 10 மாத்து தங்கம் தான் இருக்குது. இப்ப தங்கம்னாலே ரொம்ப எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்கும், விலை கூடிக்கிட்டே போகுது. இந்த தலத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு இதுக்கெல்லாம் இந்த சடங்கு செய்கிற வரை ஒரு 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, நான் பேசி முடிச்சிருவேன். இந்த கொங்கண சித்தர் என்ன பண்ணாரா, தமிழ்நாட்டிலேயே விளாரிங்கிற ஒரு செடி இருக்கிற ஊர் நம்ம மாத்தூர் மட்டும்தான். நாட்டார்கள் பார்க்கறாங்க, விவரம் தெரியும். சுற்றி இந்த கிராமங்கள்ல விளாரின்னு ஒரு செடி. இந்த விளாரி செடியை வைத்துதான் ரசவாதம் செய்து 10 மாத்து தங்கத்தை 500 மாற்றாக மாற்ற முடியும். எல்லாரும் விளாரி செடியை தேடி போகாது. விளாரிங்கிற செடி தான் முக்கியமானது. அது என்னென்னலாம் சேர்க்கணும்னு அவருக்கு தான் தெரியும் சித்தர். இந்த சித்தர் என்ன பண்ணாரா, விளாரி செடி இருக்கிற ஊருக்கு வந்து மாத்தூர்ல வந்து ரசவாதம் செய்து எல்லாம் பண்ணி ஒரே ஒரு குடுவை எடுத்து போய் குத்த போறார். கடைசியா 10 மாத்து தங்கம் 500 மாத்து தங்கம் ஆக போகுது. அந்த நேரத்துல நம்ம சிவபெருமான் வந்தார். ஏன்னா 10 மாத்து தங்கத்துக்கே மனுஷங்களுக்கு இவ்வளவு ஆசை, தங்கத்துல இவ்வளவு பெரிய ஈர்ப்பு. நம்ம பக்தியெல்லாம் மறைஞ்சு ஒரே ஸ்வர்க்கத்திலேயே மக்கள் மூழ்கிடுவாங்கன்னு அந்த உலகத்தினுடைய மாயையை தடுக்கணும்னு சுவாமி தோன்றி வந்தார். வந்து ஒரு பிஷாளர் ரூபத்துல வந்து கொங்கண சித்தருடைய குடிலுக்கு முன்னால வந்து சுவாமி சித்தரை பார்த்து, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க. சித்தர் உள்ள போனாரு. யார் தண்ணி கேட்டாலும் தாகம்னா வேலையை வச்சுட்டு உள்ள போகணும். சித்தர் உள்ள போனாரு. தண்ணியை கொண்டாந்து கொடுக்கறதுக்குள்ள எல்லா ரசவாத குடுவைகளையும் கீழே தட்டி போட்டு இப்ப கீழே போயிடுச்சா வந்து பாக்குறாரு. சித்தர் முன்னாடி ஒரு தண்ணி கேட்டவர் நிற்கிறார். இப்ப என்னாச்சு, தண்ணியை கொடுக்க வந்தவருக்கு கோபம் சித்தருக்கு. ஏன் இதெல்லாம் கொட்டிக்கிட்ட, நீ யாருக்கா? அப்படியே காட்சி கொடுக்குறாரு. நான் யார் தெரியுமா, நீ எதை தேடுன, 500 மாத்து தங்கத்தை தேடுன, நான் அந்த 500 ஈஸ்வரன் என்று அந்த இறைவன் காட்சி கொடுத்தார். அதனால இங்க உட்கார்ந்து இந்த சித்தர் உரைச்சு பார்த்தாரா, எதை உரைச்சு பார்த்தாரு, மாத்துல எத்தனை மாத்து இருக்கு. அதனாலதான் இது மாத்தூர். உரைத்து பார்த்ததனால் உரையும். இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அப்பேற்பட்ட மகத்துவமான இந்த ஊர்ல இந்த கொங்கண சித்தரை பார்த்து சிவபெருமான் சொன்னாரு. இப்ப இதுவரையும் சொன்னதெல்லாம் விஷயம் இல்லை, இது புராண செய்தி, வரலாறு, மாத்தூர் ஸ்தல வரலாறு, எங்க கோயிலுடைய ஸ்தல வரலாறு. இதுக்கு மேல ஒரு செய்தி இருக்கு, இப்ப சொல்லி முடிக்க போறேன். இந்த கொங்கண சித்தரை பார்த்து சிவபெருமான் சொன்னாரு, அப்பா இந்த கோயில நான் உனக்கு காட்சி கொடுத்துட்டேன், இதுக்கு பக்கத்திலேயே ஒரு கேத்திரம் இருக்கு, அங்கே சுயம்புவா நான் இருக்கிறேன், அங்க வந்து நீ தவம் மேற்கொண்டு நீ என்னை வந்து அடைய வேண்டிய இடத்தில் நீ அடைவாயின்னு சொன்ன. நேர இழுப்பக்குடி போனார். சுயம் பிரகாசேஸ்வரர் பேரு, சுவாமி பேரு தாண்டூர்கீஸ்வரர். நேர அங்க போனார், தவம் செய்தார். உனக்கு முக்தி இங்க தர்றேன்னு கொங்கண சித்தருக்கு சுவாமி எங்க தெரியுமா கொடுத்தாரு, திருப்பதியில கொடுத்தார். இன்னைக்கு திருப்பதியுடைய தல வரலாறு, திருப்பதியில தங்கம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்னா கொங்கண சித்தருடைய பவர் அந்த இடத்துல போய் சேர்ந்தது. எல்லாருக்கும் அடிப்படை இந்த திருப்பதிக்கே எந்த ஊர்னா நாம இன்னைக்கு இருக்கிற இந்த மாத்தூர் தான். அதனாலதான் மகாகவி அரசி பாடினார். இந்த கிளி மேல இருந்துச்சான், அந்த கிளியை பார்த்து கேட்டாரா, கோயில் கதவு சாத்தியிருக்கே, உள்ள சாமி எந்த வாகனத்துல போவாரு? இந்த கிளி சொல்லுச்சா, 500ஆம் நாயகர் அனைவரிய நாயகியும் போய் வரும் நல் ஊர்தி புகழ் வெளியே. எந்த ஊர்தியில அவங்க போவாங்க சொல்லு? பென்ஸ் கார்ல போவாங்களா, இல்ல எந்த கார்ல போவாங்க, இல்ல ரிஷபத்துல போவாங்களா, இல்ல அவங்க காமதேவன்ல போவாங்களா, யானை வாகனத்துல போவாங்களா? அப்பதான் அந்த கிளி சொல்லுச்சா, அதுல எல்லாம் போவாங்க, இருந்தாலும் ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்பி ஏற்று அந்த வாகனத்துல போவாங்க. என்ன வாகனம்? இந்த கிளி சொல்லுச்சா, 500ஆம் நாயகர்
நாயகரும் அன்னை பெரிய நாயகியும் போய் வரும் நல் ஊர்தி புகழ்களியே. யாருக்கு என்ன வாகனம் தெரியுமா? தாயினை போல் நல்லவையே நாடி நிதம் நல்லறங்கள் செய்து வரும் வள்ளல் நகரத்தார் வாக்குன்னு சொன்னார். நல்ல சொற்களை சொல்லுகிற பெருமக்களுடைய வாக்கை இறைவன் வாகனமாக ஏற்றுக்கொள்வார். அப்பேற்பட்ட தளத்திலே நாம் இருக்கிறோம். இந்த திருமணத்தை பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி நீங்கள் நினைக்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் நடந்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைவி சிவ ஞான பக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியும் வேணும் நினைத்த வடிவேலா என்று வேண்டுவதைப் போல அந்த அம்பிகை பெரிய நாயின் திருவருளால் அங்கே இருக்கிற ஐநூற்றுடைய திருவருளால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வோடு நீங்கள் நினைக்கின்ற மங்கள காரியங்கள் உடனே விரைவாக நடந்தேற அவருடைய திருவடியை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நன்றி கல்யாணத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.